Hello students, உங்களுக்கு நான் relation and functions chapter 1ல exercise 1.6ல 7th sum எப்படி போடுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். 7th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let n of a equal to m, n of b equal to n, then the total number of non-empty relations that can be defined from a to b is ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n of aங்கிறது m கொடுத்துட்டாங்க, n of bங்கிறது n கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் n of a cross bங்கிறது ஈக்குவல் டு 2 power mn. அதுதான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இதுதான் நீங்கள் எழுதணும். n of a cross b ஈக்குவல் டு 2 power mn எழுதணும். ஓகேவா? 8th sum பார்க்கலாம். இஃப் a 8 6 b வந்து represent an ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. ரெண்டும் ஒன்று. இப்போ இதில் 8னா இதில் 8 இருக்கும், இதில் 6னா இதில் 6 இருக்கும். தென் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. a 8 b 6 bன்னு இருக்குது. எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துட்டு அப்போ இது 8னா இதுவும் 8 இருக்கும். ஸோ a ஈக்குவல் டு 8. இது 6னா பியும் 6 இருக்கும், b ஈக்குவல் டு 6. ஸோ 8 6 இது உங்களோட 1. ஸோ நீங்கள் அந்த 1 மார்க் பண்ணணும். அது 8 6ன்னு அதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம 9th sum பார்ப்போம். let a equal to 1, 2, 3, 4 and b equal to 1, 8, 9, 10 கொடுத்துருக்காங்க. a function a to be given by f of என்னாகும், f of 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா 1, 2, 3, 4 இது 1 to 1 ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 to 1 on to எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் நம்ம செலக்ட் பண்ணோன்னு போட்டிருக்கு. இது 1 to 1 வரும், ஆன் டூவும் வரும். ஆனால் நம்ம வந்து அவங்க வந்து 1 to 1 மட்டும்தான் அதில் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் 1 to 1ன்னு எழுதணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ 1, 2, 3, 4 ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பக்கம் எழுதிக்கோங்க. செகண்ட் எலிமெண்ட்ஸு 4, 8, 9, 10 எடுத்து இந்த பக்கம் எழுதிக்கோங்க. இப்போ இது 1 to 4 மேப் ஆகுது, 2 to 8 மேப் ஆகுது, 3 to 9 மேப் ஆகுது, 4 to 10 மேப் ஆகுது. ஸோ இதில் மிச்சமும் இல்லாததுனால இது ஆன் டூவும். பட் ஆன் டூ அவங்க கேட்கல, 1 to 1 அதில் 1 to 1ங்கிறது தான் 3ல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது 1 to 1ன்னு எழுதணும். புரியுதாங்க? இது 1 to 1 உங்களுக்கு 1லேருந்து 4 1ல் இருக்கிற இமேஜ் 4ல் 1 வந்து 4ல் இமேஜ் வருது, 2 வந்து 8ல் வருது, 3, 9, 4 வந்து 10. ஸோ இது வந்து 1 to 1. 3 வந்து நீங்கள் மார்க் பண்ணோம் 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு. 10th sum என்னன்னு பார்த்தீங்கன்னா, f of x if f of x equal to 2x squared, g of x equal to 1/3x, then f of g is f of g என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டிருக்கோம் நிறைய. ஸோ எஃப் ஆஃப் ஜிங்கிறது உங்களுக்கு தெரியும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவை எடுத்து அப்படியே இங்கே நீங்கள் எழுதணும். ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1/3x. ஸோ எஃப் ஆஃப் 1/3x. இப்போ இதை என்ன பண்ணுவீங்க, எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸில் கொண்டு போய் இந்த 1/3xை போடுவீங்க. ஸோ 2 × 1/3x ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ உங்களுக்கு இது என்னன்னா நத்திங் பட் 2 × 1/9 ஸ்கொயர் ஆகிடும். 3x ஸ்கொயர்டுங்கிறது 9, 2 × 1/3x ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 2 × 1/9x ஸ்கொயர்டுன்னு ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 2/9x ஸ்கொயர்ட். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு 3ல் கொடுத்துருக்காங்க. இந்த இது அந்த 3ஐ நீங்கள் இது பண்ணிவிட்டு ஆன்சர்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது 11th sum பார்ப்போம். 11th sum இஃப் f a to b இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. பைஜெக்டிவ்னா என்ன, 1 to 1ம் இருக்கணும், ஆன் டூவும் இருக்கும் அப்படின்னா. and if n of b வந்து 7 இருந்ததுன்னா then n of a is equal to இது n of b 7 n of a இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா n of a ஈக்குவல் டு n of b ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. n of is ஈக்குவல் டுனா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், n of bக்கு ஈக்குவலாக இருக்கும். therefore n of aல 7 இருந்தால் n of bலையும் 7 இருக்கும். ஸோ n of b 7ன்னு கொடுத்துருக்காங்க. therefore n of aக்கும் 7. ஸோ உங்களோட ஆன்சர் 7. இது வந்து 1ல் இருக்குது 7. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. பைஜெக்டிவ்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கும். n of aவும் n of bயும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1ல் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 12th sum 12, 13, 14, 15 உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.